அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆனந்தம் அது ஆனந்தம், ஆனந்தம் பரமானந்தம். ஆனந்தம் அது ஆனந்தம், ஆனந்தம் பரமானந்தம். தோழி வாக்கத்தின் சண்முக நாயகன் சன்னதி வந்திட ஆனந்தம். இங்கு போதனை வழங்க வீற்றிருக்கும் ஒரு புனிதரை காண ஆனந்தம். ஆனந்தம் அது ஆனந்தம், ஆனந்தம் பரமானந்தம். ஆனந்தம் அது ஆனந்தம். இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகா வெங்கடேஷ். நான் சினிமா துறையில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர், ஆனந்து, பெரிய பெரிய ஜாம்பவான் கிட்ட நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு 6-7 படங்கள் பண்ணேன். எல்லாமே பெரிய படங்கள் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிறுதொண்ட நாயனாருடைய கடைசி வாரிசு நான் தான். ஸோ இப்போ கூட எங்களுக்கு அமிர்தப்படையால் சொல்லிட்டு இந்த 30ஆம் தேதி சித்திரை திருவிழா திருச்செங்கோட்டாங்குடியில் நடக்கும். ஸோ அதோடைய கடைசி வாரிசு. பட் எனக்கு ஒரு 28-20 வயசு வரும் எனக்கு கோவில் குளம் அப்படின்றதுனா பெரிய விஷயமா தெரியல. பட் அதுக்கப்புறமா நான் ஒரு மகான் சந்தித்தேன். முதல் நான் போய் சரண் அடைஞ்ச இடம் பாம்பன் சுவாமிகள். ஸோ அங்கே போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியா லெவலில் சுவாமி மாதிரி எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரையும் ஸோ நிறைய பிளெஸிங் வாங்கிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா சொல்லி என்னை வளர்த்தது ஒரே ஒரு விஷயம், சுவாமி சொன்ன மாதிரி தான். எதிரில் இருக்கவன் நான் முட்டாள் நினைக்காத, அவனை புத்திசாலி நினச்சி நீ முட்டாள் ஆகிடு, பரவாயில்ல, லைஃப்பில் உனக்கு எல்லாமே ஆட்டம் கொடுப்பான்றானார். ஸோ அதை பின்பற்றி வந்துட்டுருக்கேன். ஸோ ஆட்டம் முடியதில்லை. இதுதான் என்னுடைய விஷயம். சுவாமிகிட்டையும் அதுதான் நான் இது நான் பின்பற்றுறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கலாம் தான் நான் வேறு சொல்லுவேன் சாமி. சொல்லுங்க. அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம், எதிரில் இருக்கவங்களே புத்திசாலியாக நினை. ஸோ நீ முட்டாளானாலும் பரவாயில்ல, ஆண்டவன் என்றைக்குமே உனக்கு கொடுப்பான்னு சொல்லியிருந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முட்டாள்கிட்ட கூட நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும். யாருக்கிட்டவும் இந்த பூமியில் பிறந்த யாருமே வீண் கிடையாது. அவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல் புரியறான். நமக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லோருக்கிட்டும் ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்குது மனிதனுக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள், வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினமாக போயிடும். ஒருத்தனை முட்டாளுன்னு நினச்சிட்டோம்னா அவன் செய்கிறது அறிவாளித்தனமாக இருக்கும், நம்மளே வியப்படைய வேண்டிய விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் ஒருத்தனை அறிவாளி நினச்சோம், அவன் செய்ததை பார்த்தா முட்டாளை என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற தோணும் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயங்கள். அதனால் அடுத்தவனை நீ எப்போ புத்திசாலின்னு நினைக்கிறியோ, நீ புத்திசாலியாக இருந்தால்தான் அந்த நினைப்பு வரும். நீ புத்திசாலியா இல்லாத அடுத்தவனை புத்திசாலியாவே நினைக்க மாட்டேன். நீ முட்டாளா இருந்தீன்னா இருக்கிறவனெல்லாம் முட்டாளா தான் நினைச்சுப்பேன். நீ புத்திசாலியா இருந்தீங்கன்னா நம்ம எதிர்க்கிறவனும் புத்திசாலி அப்படின்னு நினைச்சலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. கண்டிப்பாக அது எந்தெந்த நேரத்தில் வெளிப்படணுமோ அந்தந்த நேரத்தில் அது வெளிப்படும். அதனால யாருமே உலகத்தில் வீண் கிடையாது. இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் எல்லா காரியமும் செய்துகின்றார்கள். அது அவங்கவுங்க செயலில் செய்துன்னுக்கிறோம். இன்னைக்கு மனிதர்கள் மட்டும் இல்லை, வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்றோம். அந்த ஜீவன்கள் கூட அதனுடைய தொண்டுக்கள் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ வாழ்ந்து செய்துன்னு இருக்குது. நம்ம மட்டும் செய்யல. இதுல என்ன ஒரு வித்தியாசம் நமக்கும் அதுங்களுக்கும், நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசினேன். 400 வருஷம் வாழுது ஆமை, கடவுள் தெரியாது அதுக்கு, ஆனா வாழுது. அதே நேரத்தில் காட்டில் பல மிருகங்கள் ஒன்று அடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டாங்க. ஆனா கடவுள் தெரியாது, வாழ்ந்துக்கின்னு தான் இருக்குது. புல் பூண்டெல்லாம் வாழ்ந்துக்கின்னு தான் இருக்குது. எப்படி வாழுது, எதால வாழுது, இதுக்கெல்லாம் கடவுள் தெரியாம நம்மளை விட அதிகமான வயசு வாழுது அது. ஆனா நம்ம 50 வயசு 60 வயசு 70 வயசுல இறந்து போயிடுறோமே.
ஓயாமல் கடவுளை கும்பிட்டோமே அப்படின்னா இதில் ஒரு சின்ன அறியாமை இருக்குது. கடவுள்ன்றத ஆடு வந்து தோல் மேலே போட்டுக்கின்னு மனுஷன் ஆட்டை காணோன்னு சொல்லி தேடுவான். ஆனால் இவன் தோல் மேலே இருக்கிற ஆடு இவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு, மறந்து போயிட்டான். அது மாதிரி இறைவன்றத ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவனை இவன் தேடி எடுத்துட்டான்னா இவனே இறைவன் வேற இல்லை, நான் வேற இல்லை, நான் தான் இறைவன், இறைவன் தான் நான் அப்படின்ற நினைவு வரும்போது இவனுக்கு தன்னறியாத ஒரு பக்குவம் வருது. அப்போ எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இதுல என்ன வேற்றுமை இருக்குது? ஒரு வேற்றுமை இல்லை இந்த உலகத்துல. ஜீவராசிக்கு நமக்கு என்ன வேறுபாடு? உலகத்துல பல புதுமைகளை செய்யும் மனிதன், ஜீவராசிகளால செய்ய முடியாது. ஏன்னா மாற்றங்கள்ன்றது மனிதன்கிட்ட மட்டும்தான், ஜீவராசிக்கிட்ட கிடையாது. ஜீவராசிகள் அது இன்னைக்கு புலியா போன்றதுன்னா சாவர வரைக்கும் புலி தான் இருக்குது, பூனையா போன்றதுன்னா சாவர வரைக்கும் பூனை தான். நமக்கு மட்டும் அந்த பேர் மாறிக்கினே இருக்கும். ஏன்னா மனம் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது. அப்போ நம்ம இளமையில பிறக்கும் போது ஒரு குழந்தைன்றோம், மனுஷன் சொல்லல அது, ஆனா மனிதன் தான் அது பிறந்தது. ஆனா அதை ஒரு குழந்தைன்னு சொல்றோம். ஆனா வளர்ந்தவனை இடைப்பருவம்பா அப்படின்றோம். இன்னும் கொஞ்ச நாள் போன முதுமை பெரியவர் பவர் அப்படின்றோம். ஆனால் அந்த மாற்றங்கள் பேர் அதுக்கு மாறாது, மனிதனுக்கு மட்டும்தான் மாறும். இந்த மனிதனுக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன? மனிதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எல்லாரும் சொல்லுவாங்க குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு. குரங்குல இருந்து மனுஷன் வரல, மனுஷன் தான் வந்தான். ஆனா குரங்கு மாதிரி இருந்தான். அப்போ குரங்கு இன்னைக்கு இருக்குது, ஏன் மனுஷன் குட்டி போடல? அதனால அது குரங்கு மாதிரி ஆதி மனிதன் இருந்ததால இவன் குரங்குல இருந்து வந்தான்ட்டான். பரிமாண வளர்ச்சியால இவன் நாளுக்கு நாள் ஒரு மாற்றங்களை ஏற்பட்டுட்டு இன்னைக்கு உச்சகட்ட பரிமாண வளர்ச்சியில நிக்கிறான் மனிதன். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கின்னு எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்குதுன்னு உணர்ந்துட்டோம்னா எல்லாரும் பணக்காரன் உயர்ந்தவன், தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு உலகத்துல ஒன்று படைப்பே கிடையாது. இல்ல கிறிஸ்துவ மதம், முஸ்லிம் மதம், இந்து மதம்னு பிறக்கவே இல்லை, குழந்தையும் தான் பிறந்தது. அது எங்க வளருதோ அது அந்த மதத்தை சார்ந்து நிக்கிறத தவிர மதம்ன்றது செயற்கைப்பட்டது. மனிதன்றவன் இயற்கையானவன். மனிதனை மட்டும் பாருங்க, மதத்தை மறந்துடுங்க. அவன் எல்லாரும் அறிவாளின்னு நினைங்க, நம்மளும் அறிவாளியா இருப்போம். மற்றவனை முட்டாள் என்னும் போது நம்மளும் முட்டாள் ஆயிடுவோம். அதனால இந்த பாகுபாடு இல்லாம மனித வாழ்வு வாழ்ந்தா சுபிட்சமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஏற்றத்தாழ்வு வராது. இல்லையா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சாமி, கண்டிப்பா நல்ல விஷயம். எல்லா அப்பாக்களும் ஒவ்வொரு அப்பாக்கள் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அப்பா என்ன பண்ணுவான், பிறக்கும் போதே குடியை சொல்லி கொடுத்துடுவான். இவன் வளர்ந்த உடனே இவன் குடியை எடுத்துப்பான். ஒவ்வொருத்தன் பக்தியை சொல்லி கொடுப்பான், அவன் பக்தியிலேயே இப்படி எதையே இளமையில் சொல்லி கொடுக்குறோமோ அது முதுமை வரைக்கும் வரும். அதுக்கு தான் சொன்னான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா. அதனால் உங்கள் அப்பா நல்ல பக்திமானாக இருந்திருப்பார் பொழுது, அவர் உங்களுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுத்துக்கிறாரு. அதை பின்பற்றுங்க கடைசி வரைக்கும். அது மட்டும் போதாது. ஏன்னா ஒரு குழந்தைய நம்ம குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம். ஒரு லட்சம் 2 லட்சம் கட்டிலாம் ஸ்கூலில் நல்லா படிக்கணும்னு சேர்க்குறோம். ஆனால் அதை ஒரு 10 வருஷம் அதே கிளாஸில் படிக்க வைப்போமா? படிக்க வைக்க மாட்டோம். அப்போ மாறிக்கினே இருக்கணும். அப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கணும், ஹை ஸ்கூலில் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், வேலைக்கு போகணும். இவ்வளோ 4 விதமான வளர்ச்சி வேணும். அதில் ஞானத்துலேயும் 4 விதமான வளர்ச்சி வேணும். சரியை கிரியை யோகம் ஞானமும் 4 வளர்ச்சி வேணும். கடவுள்கிட்ட போனோம், கும்பிட்டோம், பேசணும், சொன்னோம், குறைகளை சொன்னோம், பதிலே வரலையே நமக்கு. அப்போ இந்த பதில் வர்றதுக்கு பெரியவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணுமே அப்படின்றத நம்ம யோசித்தோம்னா அந்த கடவுள் வழிபாட்டை விட்டுட்டு தனக்குள்ள கடவுளை தேட ஆரம்பிப்போம். தனக்குள்ள கடவுளை தேடும் போது நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ விடை கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ அது யோகம். இது எல்லா கேள்விகளையும் கேட்டு நான் தான் கடவுள், கடவுள் தான் நான்ன்ற நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ஞானம். அந்த ஞானம் தான் முக்தி மோட்சத்துக்கு வழி தரும். பக்தி முக்தி மோட்சத்துக்கு வழி தராது. நல்ல பண்பை கொடுக்கும், ஆனால் மோட்சத்துக்கு வழிவகுக்காது. மோட்சத்துக்கு வழிவகுக்குன்னா கடவுளை உங்களுக்குள்ள தேடணும். தேடும்போது தான் உண்மைகள்லாம் விளங்கும் உங்களுக்கு. அந்த காலம் வரட்டும். சந்தோஷம் சார். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பண்ணுச்சு. அவங்க அம்மா சொல்கிறாங்க சாமி காலில் வேண்ட ஆசீர்வாதம். நான் ஏன் போய் அந்த ஆள் காலில் வேணும் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் சொன்னேன், ஏன் அந்த அம்மாவை கம்பல் பண்ணாது, இது கம்பல் பண்ணுற வழிபாடு இல்லை. அதனால் அதை உட்காட்டுறேன். 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ஓடி அந்த காலில் ஓன்னு அழுவுது. அப்போ சொன்னேன் நான், நீ ஒரு ஆண் இல்லை, ஒரு பெண்ணு.
குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாயும் தகப்பனும் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஒரு பொண்ணுக்கு, ஒரு கணவனால் தான் கொடுக்க முடியாது. அப்போ உனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு அப்புறம் பேசிக்கிட்டு சரின்னு ஒரே மாதத்தில் கல்யாணம் ஆச்சு சாமி. இப்போ பெங்களூரில் தான் இருக்குது. ஆமாம், இப்போ நல்லா இருக்கிறாங்க. சம்பாத்தி நேரம் வாழ்ந்தோம். நீ சேர்த்து வைக்கிறதெல்லாம் உன் குடும்பம் அழிச்சிட போதடா. புட்டபர்த்தி உலகம் ஃபுல்லாக ஆசிரமம் வந்தது. இன்னைக்கு உலகமும் புள்ளவும் இல்லை, அவர் இருந்த இடமும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன சாதிச்ச? சீடர்களை உருவாக்கு. அந்த கலை அழியாம மகான்கள் அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த கலையை பற்றியே தெரிஞ்சுக்காத வசூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் பேசுறதுல என்ன பிரயோஜனம்? கலையை கற்றுக்கொடு. அழியாத அந்த கலை அழியவும் கூடாதது. ஏன்னா கடவுள்ன்றது நமக்கு காட்டினதே மகான்கள் தான். அந்த மகான்களை இந்த உலகம் மறந்துடக்கூடாது. மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே 18 மகான்கள் சிலையை செய்திருக்கிறேன். அது பாருங்க போய் உள்ள ஆத்மாவுக்கு சாமி. அரக்கோண்டு வர சபை வெங்கடேஷன் சார் ஒரு உபதேசம் வாங்கிட்ட சாமி. சாமி சரணமா சாமின்னு சொன்னா ஐயா அப்பா சொல்லு. 3 மாதத்துல வந்து குழப்பமா இருந்தேன். இல்லை 3 மாசத்துல வந்து குழப்பமா இருந்தேன். உணவு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுலாம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஆகிட்ட சாமி. வீட்லேயும் பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது. ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு 3 மாதம் இருந்து சம்பாதிக்கணும், நிறையா போகணும் வரணும் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது சாமி. அது எதனால சாமி? அது உன் மனமே தான் உன்னை குழப்பமாக உண்டாக்கிச்சு முதல்ல. இப்போ உன் மனம் தெளியும் போது அதையெல்லாம் போய் இப்போ தெளிவாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை ஒன்றும் வெளியேந்து வர்றதில்லை, வெளியேந்து போகிறதும் இல்லை. உனக்குள்ளவே தான் இருக்குது. சந்தோஷமும் துக்கமும் வெளியே உலகத்தில் விற்கல, தான் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அது எதை சந்தோஷம்னு இந்த மனம் நினைக்குதோ அதுக்கு சந்தோஷப்படுது, எதை துக்கம்னு நினைக்குதோ அதெல்லாம் துக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படை உன் மனசு தான். ஆத்மாவுக்கு சாமி. சாமி, என் பேர் சுரேஷ். இப்போ நான் பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து வரேன். இப்போதான் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்போதான் ரீசெண்டாக அம்மாவும் இறந்துட்டாங்க, மனைவியும் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறது ஏது பண்ண முடியும்? ஒன்று சாமியை தேடி போகிறதா, இல்லை இறந்த மனைவி அவங்களுக்கு தேடி போகிறதாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இளைஞங்க தப்பான வழி பல மனக்குழப்பம் எல்லாமே வருது. இதுக்கு இந்த டைமில் யார் துணையாக இருப்பாங்க? அம்மாவும் இல்லை, வீட்டில் அண்ணன் அக்கா இவங்க தான் இருக்காங்க. நான் தனியாக வந்துட்டேன் சென்னைக்கு. என்னால் அந்த குழப்பத்தில் இருக்கவே முடியல அந்த இடத்துல. இப்போ இந்த நிலைமையில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. தப்பான வழியில் போயிடுவானோன்னு எனக்கே பல டைம் தோணுது. இல்லை தப்பான முடிவு எடுத்து நானே ஏதோ பண்ணிக்கணும்னு எனக்கே தோணுது. இந்த டைமில் எனக்கு என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாமி. தாயன்றவ நீ பிறந்த பிறகு தான் தெரியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னே தாயின்னு தெரியாது உனக்கு. ஆனால் நீ தாய்கிட்ட பிறக்கிறதுக்கு முன்னே நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல்ல இல்லைன்னா இப்போ பிறந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி மனைவின்றவ இடையில தான் தெரியும். முதல்ல அவள் மனைவி உனக்கு நான் கணவன் மனைவி ஆக போகிறோன்னு தெரியாது. ஏன்னா இடையில தான் நீங்கள் எல்லாருமே உலகத்தில் தனித்தனியாக பிறந்தோம். எல்லாரும் தனித்தனியாக போக போகிறோம். நம்மளுடைய உயிரையோ நம்மளுடைய பழக்க வழக்கங்களையோ நம்ம மாற்றிக்கணும்னா மனித செயல்லேருந்து நம்ம மாறுபட்டுருவோம். இறைவன் நம்ம இந்த உலகத்துக்கு வாழறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறோம். மரணம்ன்றது மூச்சினுடைய அளவு தான் மனிதனுடைய வாழ்வு. மூச்சில் தான் மனுஷன் வாழ்வு இருக்குது. அந்த மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு, அவன் குணமாக மாறிடுவான். அப்போது இந்த மூச்சை தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லை மற்ற விழுங்கில் போகிறதோ அது அறியாமை, அது மூடத்தனம். இறைவனுக்கே நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம வாழணும். எப்படி வாழணும்? திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லபடியாக ஒரு குடும்பத்தோடு வாழு, அதுவும் பரவாயில்ல. இல்லை அது எனக்கு தேவையில்லை, என் மனைவி அவளை மறக்க முடியல அப்படின்னா உன்னை தேட ஆரம்பிச்சுக்கோ. உன்னை தேட ஆரம்பிச்சுன்னா எல்லா துக்கமும் உன்னை விட்டு போயிடும். நீ தெளிவானவன் ஆயிட. இந்த உலகத்தில் நான் எதுக்கு வந்தேன், எதை செய்யணும், எதை செய்ய போகிறேன் அப்படின்றது உனக்கு விளங்கிடும். அந்த பாதையில் நீ பயணம் பண்ணினா இந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும்லாம். இப்போதைக்கு நான் யாரை நம்புறது சார்? உன்னை தான் நம்பணும். நீ யாரையுமே நம்பக்கூடாது. ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நீ யாரை நம்பினாலும் உனக்கு குழப்பம்தான் வரும்.
ஆனால் இந்த சூழ்நிலையில் நீ எதை நம்பணும்னா உன்னை நம்பணும், கடவுளை நம்பணும். இது ரெண்டு தான் ஆறுதலில் கொடுக்கக்கூடியது. கடவுளும் கெடுதல் பண்ண மாட்டான், நீயும் உனக்கு கெடுதல் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல குழப்பங்களை உண்டாக்கிடுவான். அவன் அறிவு கேட்டினதை சொல்லும் போது நீ எதை செய்யணும், எதை கேட்கணும், யாரை பேச்சை கேட்கணும்னு தெரியாமல் போயிடுவேன். அதனால் நீ அந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடாது. மற்றவங்கக்கிட்ட உன் விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நீ இறைவங்கிட்ட பேசு, உங்ககிட்ட பேசு. இது ரெண்டுமே கெடுதல் பண்ணாது உனக்கு. அதை மட்டும்தான் நம்பிக்கையோடு நீ வாழணும். அந்த நம்பிக்கையை உங்ககிட்ட நான் எந்த பாதையில் போனால் நான் தெளிவானவனாக இருப்பேன், இந்த குழப்பங்கள்லேருந்து விடுபடுவேன்னா யோக பாதை மட்டும்தான் இதுக்கு விடுதலை தரும். மற்ற எந்த பக்தியோ மற்ற விஷயங்களோ இதுக்கு விடுதலை தராதுப்பா. ரொம்ப நன்றி சார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டிலேருந்து வரேன் ஐயா. சரி. ரொம்ப நாள் யூடியூப்பில் பார்த்துட்டு பார்க்கணுன்ட்டு ரொம்ப அவளோட இருக்குது. ஒரு 6 மாதமாக இப்போ தான் டைம் கிடச்சிது. ஆனால் ஐயா நான் ஒரு சின்ன தொழில் செய்துக்கிறேன். எங்கிட்ட நான் செய்கிற லேபர் தனியாக நான் தனியாக செய்கிறேங்க ஐயா. எல்லோரும் ஒரே தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம துரோகம் நினைக்கிறாங்க. சரி. பசங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க? நேராக போய் பஞ்சாங்கம் எடுத்துன்னு போங்க. ஜோசியர்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லியா வேலை இல்லை. நான் கடவுளை பற்றி கேட்டால் சொல்லுவேன். கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குற இடம் இது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது செய்யலாமா, அது செய்யக்கூடாதா, இது நேரம் நல்லா இருக்குதா, அதுக்கு நேரம் நல்லா இல்லையா, அதெல்லாம் என் வேலை இல்லை. அதெல்லாம் 1000 ஜோசியருங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம், இது செய்தால் வெற்றி அடைவீங்க, இல்லை இது செய்வானா 4 பேர் பார்ட்னரை கூப்பிட்டு செய்யுங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏன்னா நான் அந்த பஞ்சாங்கம்லாம் பார்க்கறதில்ல, ஜாதகம் பார்க்கறதில்ல, ஜோசியம் பார்க்கறதில்ல. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆளுக்கிட்ட போங்க. இல்லைங்க அது கேட்கல. அவங்ககிட்ட அந்நியங்க பழக தவறா நல்லதா அப்படின்னு அதுதான் சொல்கிறேன். அது அவங்கக்கிட்ட போய் கேட்கணும்பா. நான் வெறும் கடவுளை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் வியாபாரம் பற்றிலாம் நான் சொல்கிறது இல்லை. எனக்கு அது வேலையும் இல்லை. எனக்கு எதுக்கு அந்த வீணான வேலை? அதுக்கு 1000 பேர் இருக்கிறான் சொல்கிறதுக்கு. அதனால் அவங்கள போய் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் இந்த ஜோதிடம் ஒன்று இருக்குது. ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா அவங்க தனித்தனியாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்புறேன். எதை நம்புற? அப்புறம் என்ன எப்படி நம்புவேன் நீ? என்ன எப்படிப்பா நம்புவேன்? எது அவங்கெல்லாம் நம்பறதுலாம் உண்மையை அவங்க 1000 ஜோசியம் சொல்கிறாங்க, 1000 பேருக்கு சொல்கிறாங்க. அதுவே உனக்கு நம்பி நான் சொல்கிறதே இல்லை. என்ன எப்படி நம்புவேன் நீ? அதனால அதெல்லாம் என் வேலை இல்லைப்பா. இது ஒரு பதில சொல்லிச்சு எனக்கு. அந்த பதில சொல்லிட்டு நான் இதை செய்யட்டா வானாவான்னு தாராளமாக செய்யன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னேன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றார். ஒரு பெரிய பாம்பு வழியில பட்டுனது. யாரு போனாலும் அந்த வழியில அது கட்சிட்டா செத்து போறான். அதனால அந்த தெரு பக்கமே, அந்த பாம்பு இருக்கிற பக்கமே யாருமே போறது கிடையாது. அப்போ இந்த பாம்பால ஊருக்கே பகையா மாறி போச்சு. இந்த மாதிரி ஒரு சாமியார் போறாரு அந்த வழியில. அப்போ ஊர் ஜனம் எல்லாம் சொல்றது, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்குது, அந்த பாம்பு போறவங்க வரவங்கெல்லாம் கட்சி கொண்டுட்டு நீங்களும் அந்த பக்கம் போகாதீங்க, வேற பக்கமா போகணும். இல்லை பரவாயில்லன்னு பார்த்துக்கிறேன்னு போனா இவரையும் கடிக்க வருது. அந்த பாம்பு கடிக்க வந்தவுடனே இவர் தான் சாமியாராச்சு. அந்த பாம்பை அடைக்கிறாரு. அடைக்கிட்டு என்ன சொல்றாரு, இனிமேல் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, உனக்கு ஊர் முழுக்க கெட்ட பேர் ஆகி போச்சு, அதனால நீ யாரையும் இனிமேல் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி சாமியார் சொன்னாருன்னு பாம்பு கேட்டுக்குன்னு படுத்துக்குச்சு. இது கடிக்கும் போது யாருமே அந்த தெரு பக்கம் போல. இது கம்மனு பட்டு ஒன்று கண்டவன் போய் கல்லத்தை அடிக்கிறான். கல்லத்தை அடிச்சு அதுக்கு உயிர் போற அளவு குட்டு உயிரும் கொலை உயிரமா நின்று போச்சு. ஒரு வாரம் போட்டு சாமியார் அந்த வழியில வராரு. வரும்போது பார்த்தா பாம்பு சாவர மாதிரி இருக்கு. அப்ப கேட்கிறாரு அந்த சாமியார், ஏன் பாம்பே இந்த மாதிரி கோலம் ஆயிட்ட, நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே பாம்பு சொல்லுது, இல்லை சாமி, நீங்க தான் சொன்னீங்க யாரையுமே கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால நான் யாரையுமே கடிக்காதுன்னா கடிக்கிற வரைக்கும் யாரையும் என் பக்கம் கூட வர்றதில்லை. உங்க பேச்சை கேட்டு நான் கடிக்காது இருந்தேன். கடிக்காது இருந்ததில்ல, கண்டவன் கல்லை தச்சு கொடுத்து என்னை கொல்ற போது உயிரும் கொலை உயிரும் ஆக்கிட்டான் அப்படின்ட்டு. உன்னை கடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொல்றது. உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ சீரு. நான் பல பேரை கடிச்சு கொள்ளாதுன்னு உனக்கு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அந்த பாம்பை எடுத்து சாமியார் குணப்படுத்தி விட்டுட்டு வர்றாரு. அது மாதிரி இந்த பெண்ணு கணவன் இல்லாத பெண்ணு, இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இது சரியா தப்பான்ச்சு, சரிதாம்மா நீ அப்படியே போமான்னு இல்லையா. இது யாரையும் கடிக்கலைன்னா கூட தனக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று சீரணும் இல்லையா, அதுக்கு தான் அது வழின்னு சொன்னேன்.
அப்படிங்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். நீ அதை கேட்டுனது நான் கூத்தியார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தனை இங்கே விட்டுட்டு அவன் கூத்தியார் வீட்டுக்கு போயிட்டான். கூத்தியார் வீட்டுக்கு போனவனுக்கு ராமகிருஷ்ணர் பர்மா இங்கே என்னத்துக்கு வந்தோம், நம்ம ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சார் பேசுறத கேட்டிருந்தா புத்தியானா வந்திருக்குமே, நல்ல அறிவானா தெரிஞ்சிருக்குமேன்னு கூத்தியார் வீட்டுக்கு போனவன் யோசிச்சுக்கிறான். ஆனால் ராமகிருஷ்ணர் கிட்ட உட்கார்ந்தவன் என்ன நினைக்கிறான், கூத்தியார் வீட்டுக்கு போனானே அவன் எவ்வளோ சுகத்தை அனுபவிக்கிறானோ எப்படிக்கிறான்னு நினைக்கிறான். அந்த மாதிரி நினைவு எங்கே இருக்கிறோமோ அது மேலே வச்சுக்கணும். அதை விட்டு போட்டு ஊர் வேலையெல்லாம் வச்சுன்னு எதுக்கு இந்த உபதேசங்கள்லாம் வீணான வேலையெல்லாம் செய்யாதீங்க. போ சாப்பிட்டு போங்க. சொல்லுமா. ஒரே ஒரு நாள் கடவுளை பத்தி உட்கார்ந்து உங்களால கேட்க முடியலன்னா நீங்க எங்கிருந்து பாடம் பண்றது? பண்ணவே மாட்டீங்க. சும்மா ஒப்புக்கு உபதேசம் வாங்குறீங்க. தெரியுது நல்லா. சொல்லுமா. சொல்லுமா. இப்ப எல்லாருக்கும் மரணம் உண்டு. அது இயற்கை மரணமும் இருக்கு, விபத்தால மரணமும் இருக்கு. இயற்கையான மரணம் வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விபத்துல மரணம் அடையுது அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குமா சொன்னீங்க? பூமியில அந்த காலம் மரணம் கொஞ்சம் கீழே இப்ப விபத்தால இறந்துடுறாங்க சாமி. விபத்துல இறந்துடுறாங்க. நார்மலா இறக்குறவங்க வந்து கரெக்டா அவங்க இதுல போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து இங்கேயே தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நினைவு இருக்குமா சாமி? ஒரு உடல் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு நினைவு. உடல் மறைஞ்சு போய் விழுந்து போச்சுன்னா ஆன்மாவுக்கு நினைவு கிடையாது. ஆன்மாவில் பேதம் கிடையாது. உடலுக்கு தான் இது என் பொண்டாட்டி, இது என் புள்ள, இது என் வீடு, இது என் வாசல்னு தெரியும். ஆன்மாவுக்கு எது வாசல், எது பொண்டாட்டி, எது புள்ளன்னு தெரியும். அந்த உடல் தான் அடையாளம். அந்த உடல் இல்லைன்னா அதுக்கு அடையாளமே மண்ணிலே இருக்கு இல்ல சாமி. இப்ப மண்ணிலே தான் இருக்கும். அந்த காலகட்டம் வர வரையிலும் மண்ணுல நாயா பேயா அலைஞ்சுங்க இருப்பாங்க. ஆனால் அலைஞ்சாலும் அது ஒரு கர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு உடல் கிடையாது இருக்கு, அது அலையும். ஆனா நினைவு இருக்காது. நினைவு கிடையாது. அந்த உடல்ல பூந்துதுன்னா எந்த உடல்ல பூண்டோ அந்த உடலுக்கு ஏற்ற நினைவோடு தான் அது வாழும். முன்னாடி இருந்த நினைவு இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நான் என் பொண்டாட்டியை கட்டிக்கினேன். எனக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை விட ரொம்ப அழகான பொண்டாட்டியை கட்டின்னு இருந்தேன். அப்ப இப்போ என்ன தோணும் எனக்கு, இவ எதுக்கு இங்க அவ்வளவு அழகான பொண்டாட்டி இருந்தாலே தானே தோணும் எனக்கு. அந்த நினைவு இல்லாதானே இல்ல இல்ல இவ தான் பொண்டாட்டின்னு வாழறேன். எந்த உடல்ல இந்த ஆன்மா பூர்ந்தோ அந்த உடலுக்கு ஏற்ற பக்குவத்தோட அந்த நினைவோட அந்த உறவோட தான் வாழும். அது மாதிரி எந்தெந்த உடல் விழுதோ அந்த நினைவுகள் எல்லாம் அது இழந்துடும். ஏன்னா அது வச்சிருந்த நினைவெல்லாம் உடல் மேல, உடல் மண்ணுக்கு போயிடுச்சு. அதனால அதுக்கு எந்த நினைவும் கிடையாது. அதனால்தான் நான் சொல்றது, இப்போ உடல் மேல நினைவு வைக்காதீங்க, உயிர் மேல நினைவு வைங்க. உயிர் அழியாதது. அந்த நினைவு பிறப்பு பிறப்புக்கு தொடர்ந்து வரும். உடல் மேல வைக்கிற நினைவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு பச்சு பச்சு சொல்லி நிக்கிறோமா. ஆத்மாவனம். நான் வந்து இந்த ஆசிரமத்துக்கு 2 வருஷமா வந்திருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்னோட உபதேசம் வாங்கின ஒருத்தர் வந்து பிரம்மசூத்திர குழு என்னன்னு கேட்டாரு. நானே முழிச்சிட்டேன். ஆனால் ஏற்கனவே அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், தெரிஞ்சுன்னு இருக்கேன். அது மறந்துட்டேன், அவர் சொல்ல முடியல. ஐயா, பிரம்மசூத்திர குழு அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது, அதனுடைய விளக்கம். பிரம்மன்னா உயிருப்பா, பரபிரம்மன்னா கடவுளுப்பா. ஆனா மனிதனுக்குள்ள கண்ணால கண்டதெல்லாம் அடையாளம் தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு உயிர் அவன் அடையாளம் கண்டானா, ஒரு நாளாவது கண்டு இருக்கிறானா? அதனால அந்த உயிர் இல்லைன்னா இவன் இருப்பானா? அப்போ இருக்குது. அதனால்தான் நான் சொல்றது, இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள்னு இதைதான் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ பிரம்மசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது. ஆனா அது எப்படி இருக்குதுன்னா ரகசியமா இருக்குது. சூத்திரம்னா ரகசியம், பிரம்மம்னா உயிர்னு அர்த்தம். அப்ப அது ரகசியமா இருக்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற இடம் தான் இது. அதனால பிரம்மசூத்திர குழு, ராஜயோக பாடசாலை. ராஜயோகம்னா ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பார். அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ராஜா தான் துணை புரிவார், அந்த ராஜா தான் உதவி பண்ணுவார், அந்த ராஜாவால் தான் அந்த ஊர் மக்கள் வாழ்வாங்க.
அதே மாதிரி இந்த உடல்ன்ற உடல்ல, இந்த ஊருன்ற உடல்ல உயிரென்ற ராஜா இருக்கிறாரு. அந்த உயிரென்ற ராஜா இருக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அதனால இது ராஜயோகம். இந்த உடலுக்குள்ள இருக்கிற ராஜாவா இருக்கிற உயிரை நீ உனக்கு அறிய வைக்கிற இடம்தான் இந்த ராஜயோக பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை. இன்னொரு சின்ன சந்தேகம், சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா என்னங்க ஐயா? சத்துன்னா உனக்குள்ள இருக்கிற பலம், சித்துன்னா உனக்கு இருக்கிற பலத்தை செயல்படுத்தினா நடக்குதா நடக்கலையான்றது சித்து. அது பேர் சித்தாடல்னு பேர். அப்போ இந்த சத்தும் சித்தும் ஒன்று சேர்ந்தால் மனிதனுக்கு தன்னறியாம பேரானந்தம், ஆனந்தம் இல்லை பேரானந்தம். அது ஆனந்தம்ன்றது ஒரு பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்து போச்சுன்னா ஒருத்தனுக்கு ஆனந்தம் தான், வீடு கட்டிட்டான்னா ஒரு ஆனந்தம் தான், கல்யாணம் பண்ணிக்கினான்னா ஒரு ஆனந்தம் தான். ஆனால் நிலையற்ற ஆனந்தங்கள் அதெல்லாம். நிலையான ஆனந்தம் சத்து சித்து பேரானந்தம் நிலையான ஆனந்தம். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்க வந்து பாடம் வாங்கிட்டு ஒரு 4வது பாடம் போயிட்டு இருக்குங்க. நல்ல முறையா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இங்க வருவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று யூடியூப் சேனல் மூலயமா நான் பார்த்து அதை இது பண்ணியிருக்கேன். என்னன்னா, சென்னையில் ஒரு தம்பதியர் வந்து குடும்பத்தில் வந்து திருமணம் வச்சிருக்காங்க. அந்த திருமண அழைப்பிதழ் கொடுக்கும்போது ஒரு விபத்து நடந்துருது. அந்த அம்மா வந்து எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அடிபட்டுடுது. அந்த நேரத்துக்கு அவங்க வந்துட்டு அப்பாவை நினைக்கிறாங்க, ஐயாவை தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த திருமணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க வேதனைப்படும் போது அப்பா வந்து அவங்க வீட்டில் போய் நிற்கிறாரு. நான் நினைச்சு ஒரு 5 நிமிஷத்துல அடுத்த நிமிஷத்துலயே அப்பா வந்து அந்த இடத்துல போயிட்டு, உங்களுக்கு நல்லா ஆயிடும், 10 நல்ல உடல் நலம் ஆயிடுவீங்க, இந்த திருமணம் நல்லா இனிதே நல்லா நடக்கும். அந்த ஒரு நிகழ்வு வந்து என் மனசு ரொம்ப ஈர்த்துச்சுங்க. அது வந்து இந்த நேரம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லோரும் வந்து ஐயா சொல்ற இது கேட்டு நாம வந்து அவர் வழி நடப்போம் அப்படின்றதுனால, அதாவது உண்மையா நாம வந்து அதை வந்து இது பண்ணமாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றது சொல்லி என்னுடைய முழுவரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஆத்மா வணக்கம். எவ்வளவு ரூபாய் வச்சுக்கின்னு மண்ணு தோன்றதுக்கு தான் உதவ போகுது இது. இருந்ததுன்னா ஈர்த்து நிகழ்த்துன்னு தான் இருக்கணும். நிறைய பேர் நேற்று கூட சொன்னாங்க 100 வயசு இருக்கணும். அப்போ நல்ல எண்ணமே இல்லை அவங்களுக்கு, அவ்வளோ கெட்ட எண்ணங்குது. ஏன்னா நான் 100 வயசு வரைக்கும் இருந்தால் எப்படி இருப்பேன்? என் பொண்டாட்டி ஒரு உதவதிப்பான், புள்ள ஒரு உதவதிப்பான். ஏன்னா ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் ஒரு உடம்பு செட்டில் அதை விழுந்தால் ஒரு 4 நாள் 5 நாள் பார்ப்பாங்க. 6 மாதம் பார்த்தோம்னா தான் கொடுப்பாங்க. அதனால் அப்படிலாம் படுக்க நான் விரும்பலை. சட்டுன்னு படுக்கணும், சட்டுன்னு போயிடணும், பயணம் பண்ணிடணும். அதான் என் வாழ்க்கை. ஆத்மா சொல்லுப்பா. போன மாதம் வீடியோவில் ஒரு நிகழ்ச்சி கேட்டேன். போன மாதம் நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, போன மாதத்தில் பார்த்தியா? அதில் வந்து ஒரு அம்மா கேட்டாங்க, அருணாச்சலம் அப்படின்னு சொல்றது 30 வருஷமா பேசிக்கிறேன், போன மாதம் தான் பார்த்துருக்கேன். நிறைய பார்த்த சாமி. அந்த இதில் கேள்வி சொல்லு. இதில் கேள்வி, அருணாச்சலம் மலையெல்லாம் சுற்றி வந்தேன். அது வந்து நீங்கள் சொன்னீங்க அருணாச்சலன்றது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதை முழுசா சொல்லிங்கன்னு எதிர்பார்த்த அதை சொல்ல. இப்போ ஏதாவது சொல்லுங்க சார். முழுசா என்ன சொல்றது? ஆன்மான்னு சொன்ன பிறகு அதான் முழுசு. அதுக்கு மேல ஒரு முழுசே கிடையாது. அருணாசலம், அருணாசலம்னு ரமணர் சொன்னார். அருணாசலம் என்னன்னா ஆன்மான்னு அர்த்தம். அருணாசலத்தை ஆன்மாவை பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஸ்தலங்கள் இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்ட்டு 5 இடங்கள் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. அதில் நெருப்பு ஸ்தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை. அப்போ நெருப்பாக உடல் இருக்குதுன்னா ஆன்மாவும் இருக்குது. ஓசையும் ஒளியுமா இருக்கிறதும் ஆன்மா. அதை தான் அருணாசலம்னா ஆன்மாப்பான்னு சொன்னேன். இதுக்கு மேலே என்ன விரிவாக சொல்கிறேன், தனித்தனியாக எடுத்தால் காட்ட முடியாது. அப்புறம் சாமி, இந்த சித்திரா பௌர்ணமிக்கு இந்த ஆற்றுலாம் போயிட்டு சாமி கல்லு இறங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சரி. அதில் வந்து முன்னாளில் பெரியவங்க வந்து ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி. அதை வந்து நிறைய பேர் அந்த ஆற்றுல போகிறாங்க, உட்காடுறாங்க, எல்லா விதத்துலையும் அந்த இதெல்லாம் தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க. சரி. இதுக்கு வந்து சுட்சமாக ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் ஐயா. அடுத்த வருஷம் நான் கல்லழகர் இறங்கிறதுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டு அவங்கள கேள்வி சொல்லுவாங்க. ஏன்னா நான் அதுக்கெல்லாம் போகிறதில்லை, அதெல்லாம் தலையிடுறதில்லை, எனக்கு அதை பற்றியும் தெரியாது. நீ அடுத்த வருஷம் போயிட்டு அவங்கள கேட்டினா விளக்கம் கொடுப்பாங்க.
அதான் மதுரைக்கார் இருக்கிறாரு, அவர் கேட்டீங்கன்னா விளக்கம் கொடுப்பாரு. நம்ம கூட ஏன்னா கல் அழகர் இறங்குறாரா நல்ல அழகர் இறங்குறாரான்னு நான் பார்க்கறது இல்லை. ஏன் அழகர் எப்படி இருக்கிறாருன்னு நான் என்ன தேடிக்கின்னுக்குருவேன், ஊரெல்லாம் போய் தேடுறவன் இல்லை நான். அதனால் நீ ஊரெல்லாம் தேடணும்னு விரும்புனீன்னா போய் அவர்கிட்ட கேளு, இல்லை மதுரைக்கு போயிடு. நான் பல வீடியோக்களில் சொல்ல உங்களை தேடு ஊரை தேடாதீங்கன்ட்டு. நீ ஊரை தேடி தெரிஞ்சீங்கன்னா உருப்படவே மாட்டேன் நீ. அதை ஞாபகம் வச்சுக்க மனசில். அப்புறம் இன்னொரு சின்ன சந்தேகம் சொல்லு. கடவுள் எல்லாருமே வந்து ஆண் குழந்தையாவே பார்த்து இருக்கிறதா காட்டுறாங்க. ஆண் குழந்தையாவே இருக்குது கடவுளுக்கு எல்லாருக்கும். சிவனுக்கும் 2 ஆண் குழந்தையாவே இருக்கு. சரி, அந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தா ஆண் குழந்தையாவே காட்டுறாங்க. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு இருக்குது. 2 ஆண் குழந்தை பிறந்தோடனே போதும். இதுக்கு மேலே காரணம் பார்வதிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கும் அவருக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டதால 2 ஆண் குழந்தையோட நிறுத்திக்கினாரு. இதை காப்பாற்ற நான் போதும்னுட்டு. அதனால அப்படி ஆகிப்போச்சு. பார்த்தேன் இதுல ஏதாவது உள்ளுக்கு காரணம் இருக்குதா என்னன்னு கேட்டாரு. அவரை தான் சிவபெருமானை தான் கேட்கணும். ஏன்பா இந்த மாதிரி அந்த பொம்பளை சும்மா அந்த பொம்பளை ஆப்ரேஷன் பண்ணி விட்டேன், இன்னும் 2 குழந்தை பெற்று, நானே 5 குழந்தை பெற்றுன்னுக்கிறேன், நீ சோறு போட போதில்லை, துருட்டு சம்பாதிக்க போதில்லை, நீ ஏன் அந்த பொம்பளை ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்ட, இன்னும் 5 பேர்த்துண்டா உலகத்துக்கு உதவி இருக்குன்னு கேள்வி போய் சரி. ஆமா, ஆன்மீகம் பாரு எப்படி இருக்குது சொல்லுப்பா. அப்புறம் சமயம் எதை போது பேசு, வேற என்ன பண்றது? பாடம் பண்ணும்போது பாடம் எங்க நீ பண்ண போற? பாடம் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா சும்மா பாடம் பண்ற மாதிரி தெருக்கூத்துல போய் ராத்திரினா பொம்பளை வேஷம் போட்டுடுவோம், காலையில போகும்போது ஆம்பளை டம்மாச்சின்னு போயினே இருப்பான் வேஷத்தை கழிச்சிட்டு. அது மாதிரி கதை தான் இந்த ஆன்மீகம் எல்லாம். ஆன்மீகம்ன்றது பார்வதி என்ன பண்ணா, பரமசிவன் நான் கிண்டலுக்கு கேட்பேன், இந்த முருகப்பெருமானுக்கு 1 பொண்டாட்டி இல்லை 2 பொண்டாட்டி கட்டிக்கினான், ஆனா எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கண்டித்துல ஒரு குழந்தை கூட பிறக்க போது டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க யாருன்னுவேன். இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு தெரிஞ்சா எங்கதான் ஆன்மீகம் வரப்போகுது உங்களுக்கு? பாவம் வராது, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து கோயில் குளம் சுத்தி பக்தி பண்ணுங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இது உதவாது உங்களுக்கெல்லாம். நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், இது முடியாதவங்க வராதிங்க, இது கட்டாயமே கிடையாது. தெய்வ பக்தி நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்கன்ட்டு அதை பண்ணுங்க. ஆன்மீகம் எங்கேருந்துப்பா வர்றது? உனக்கு வர வாய்ப்பே இல்லையாப்பா. அப்புறம் சாமி இந்த பாடம் பண்ணும்போது திடீர்னு கொஞ்சம் மாதிரி பயம் மாதிரி வந்து ஏற்படும். அப்படிதான் வரும் உனக்கு. அது இன்னும் போக போக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அதிகமாக தான் ஆகும். அதனால நீ இதை விட்டுடு. சேலத்துலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போனாராம், கதவு மூடிக்கணும் பாடம் பண்ணாராம், பொண்டாட்டி கட்டாயத்துக்கு நிற்கலாம். ஒன்று கதவு மூடக்கூடாது, இல்லை கதவு மூடினீங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். நான் இப்போ என்ன பண்ணணும் சாமின்னு கேட்டார். கடவுளை விட்டுடும். கடவுளை நீ கும்பிடலாம் 1000 பேர் கும்பிடுவான், ஆனால் உன் பொண்டாட்டியை பிடிச்சிக்கோ. நீ பொண்டாட்டியை வச்சுக்கலாம் 1000 பேர் வச்சுன்னா உனக்கு அசிங்கமாயிடும். அதனால் பொண்டாட்டி பேச்சு கேளுன்னு. அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் உங்களால் முடியாது. இதான் முதல்ல சொன்னேன், நீ பயம் வருதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு சொன்ன உன்னால் முடியாது இதுன்ட்டு. ஏன்னா உனக்கு நம்பிக்கை வேற விஷயத்தில் இருக்கிற நீ, இதனுடைய நம்பிக்கை இல்லை. இது எதுக்கு தண்டத்துக்கு மல்லு கட்டின்னு கிடக்குறீங்க அதுக்கிட்ட போயிட்டு? அதனால் விட்டுடுங்க. தெய்வ வழிபா நல்ல பக்தி பண்ணுங்க, அதே உங்களுக்கு நல்லது. சத்குருன்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சத்குருன்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தமா? எல்லா விஷயமும். இப்போ ஒரு குரு, அவரை குருன்றோம், இவரை ஷட்குருன்றோம். ஷட்குருனாவே இப்போ பஞ்சாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது 5 பஞ்சபூதத்தை சார்ந்தது. நமச்சிவாயம் 5. சடாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்குது, அது 6 மந்திரங்கள், அது முருகனை சார்ந்தது. அப்போ சடாட்சரம்ன்றதுக்கும் பஞ்சாட்சரம்ன்றதுக்கும் வித்தியாசப்படுது, ஒன்றுக்கு ஒன்று மேற்படுது. அதே மாதிரி குருன்றவர் சில விஷயம் தெரிஞ்சவர். அவர் தெரியாதவங்களுக்கு சொல்லும்போது அவருக்கு பேர் குரு. ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயமும் சொல்ல சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் ஷட்குருவாக மாறுறார். தான் ஷட்குரு பொருள். சொல்லுங்க. இன்னொன்று சாமி, நம்ம பாடம் பண்ணுறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. இப்போ மூலாதாரத்துலேருந்து சொல்லியிருக்கீங்க, எல்லா இடத்துக்கும் படிப்படி எடுக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லா ஆதாரத்துலையும் கூட்டின்னு போயிட்டு மறுபடியும் நம்ம மூலாதாரத்தை கூட்டின்னு போய் விடும்போது
அந்த எதுங்க அதுக்கு நம்ம சொல்ல தேவையில்லைங்களா? இப்போ ஒரு கோவில் இருக்குது, கோவிலில் தேர் இருக்குது, தேரடியில் இருக்கும். ஆனால் அந்த தேரை வச்சுன்னு வந்து அதில் சாமியை அலங்காரம் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டோம். ஊரெல்லாம் சுற்றி காட்டினோடனே சாமியை இறக்கணுன்னே திருப்பி தேரடிக்க விட்டுடுவோம். அதே மாதிரி உனக்குள்ளகிற சாமியை தேரில் சிங்காச்சு ஊரெல்லாம் சுற்றி காட்டி திருப்பி எங்கே தேரை ஆரம்பிச்சு அங்கே ஏற்று போய் முடிக்கிற. அதுதான் மூலாதாரம் 10 ஆதாரம் உபதேசம். இப்போ அம்மனை கோயிலேருந்து எடுத்துன்னு வந்து ஊர்வலம்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு வரும்போது அந்த அம்மா சந்தோஷமா வரேங்கிறாங்க, போகும்போது சோகமா போறாங்கன்றாங்க. எதுக்கு சொல்றாங்க சாமி? போகும்போதும் சோகமாகவும் போறதில்ல, வரும்போது சந்தோஷமாகவும் வர்றதில்லை. இது மனுஷன் பண்ணிக்கிற கற்பனை இது. ஆனால் இந்த தெய்வம்ன்றதை எடுத்து ஊர்வலம் நம்ம மனிதன் சுற்றிட்டு அந்த தெய்வத்தை எங்கே மூலஸ்தானத்திலேருந்து எடுத்தோமோ அங்கேயே திருப்பி இறக்கும்போது அதுதான் இந்த ஆதார பாடம். அதே மாதிரி உன் உடலில் இருக்கிற அம்பாலை தூக்கிக்கின்னு ஊரெல்லாம் சுற்றி போட்டு திருப்பி எங்கேருந்து எடுத்துன்னு போனியோ அங்கேயே எடுத்துன்னு வர்றது தான் அதனுடைய அடிப்படை. சரி சார். எல்லாத்த விட ஒரு கொடுமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய குருநாதருக்கு ஒரு சிலை செய்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நேற்று கூட மலேசியாவில் என் ஃபோட்டோ என் சிலை எல்லாத்துக்கும் நாமம் போட்டு இது பட்டை போட்டு மாலை போட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்தது. நான் ஆரம்ப காலத்தில் நான் என்ன செய்தேன்னா, நம்ம தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய குரு உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக முதல்ல மீடியாவில் யூடியூப்பில் அவருடைய ஃபோட்டோ தான் போட்டேன். அதுக்கப்புறமா புக்கில் வெளியிட்டேன். அந்த புக்கு வெளியிடும் போது என் ஃபோட்டோ கூட போடல, புக்கு அட்டைப்படத்தில் அவர் ஃபோட்டோ தான் போட்டேன். அவருக்கு மாலை போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அப்போது அந்த மாலை போட்டு ஃபோட்டோ எடுத்த உடனே அங்கே இருக்கிற சீடருங்க இவர் எல்லாம் சேர்ந்துக்கின்னு, என்ன நான் செத்து போனவனுக்கு மாலை போட்ட மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னு எனக்கு கோர்ட்டிலேருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் நான் அவருடைய மரணத்துக்கு கூட நான் போக முடியாதாகி போச்சு. ஒரு மகான் வந்து மரணம் அடைகிறாருன்னா அவரை வந்து உட்கார வச்சு சமாதி பண்ணணும், அதான் முறை. ஆனால் அவனுங்களுக்கு சொல் பேச்சு கேட்டுக்குன்னு அவர் தெரிஞ்சதால் கடைசியில் படுக்க வச்சு பணம் ஒதுக்கிற மாதிரி போச்சுட்டாங்க. அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு அவருக்கு பேச்சு வார்த்தையே கிடையாது, தொடர்பே கிடையாது. ஆனால் ஒரு நாளாவது அவர் எனக்கு குருவாக இருந்துக்கிறாரு, நான் அவர் குருவை ஏற்றுன்னு இருக்கிறேன். அதனால் அவருக்கும் ஒரு சிலை செய்து வச்சிருக்கிறேம்மா. இது வந்து யாரும் செய்ய மாட்டாங்க, பகையாக தான் நினைப்பாங்க. இருந்தாலும் அவர் பகையாக நம்மளை நினைச்சாலும் ஒரு சீடன் அவரை குருவாக ஏற்றுக்கின்றதில் அவருக்கும் ஒரு சிலை செய்து வச்சிருக்கேன், கணேசசாமின்ட்டு அங்கே இது போட்டு வச்சிருக்கேன். அப்படிலாம் பண்ண ஏன்னா அந்த குருவாக மாறும்போது அதுக்கேற்ற பக்குவம் அவனுக்கு வந்துடணும். ஆனால் அந்த பக்குவமே இல்லை. குருன்றவர் எப்படி இருக்கணும்னா சொல்கிறவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, இவர் சொல்கிறத தான் கேட்கணும். அப்போ தான் இவர் குரு. சொல்கிற வரவங்க பேச்செல்லாம் 1000 பேர் வருவான், 1000 ஐடியா கொடுப்பான். அதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா அப்போ உனக்குன்னு சொந்தமாக எந்த அறிவுமே இல்லாத மாதிரி ஆகி போயிடும். இப்போ கல்யாணத்தில் ஒரு குருவுக்கு மாலை போட்டால் அது பொண்ணும், கல்யாணத்தில் மாலை போட்டாங்களே அதுக்கு பேர் என்ன தவறா? அப்போது மாலை போடுறது ஒரு மரியாதைக்கு. இப்போ எனக்கு இங்கே நேற்று கூட நான் இந்த மாலை மரியாதை இந்த ஆடம்பரம்லாம் நான் விரும்புறதில்லை. இருந்தாலும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, மாலை போட்டார், தலையில் ஒரு கிரீடம் வச்சிட்டாரு, கையில் ஒரு பூச்செண்டு கூட மாப்பிள்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு அந்த பேரை வழியே இல்லை. சரி அதை வாங்கி கொடுத்துடலான்னு கொடுத்துட்டு அவர் மனம் எடுத்துன்னு வந்துட்டார். அவர் மனம் போனக்கூடாது. அதுக்காக அது மாதிரி செயலெல்லாம் செய்கிறோம். ஏன்னு சொல்கிறோன்னா ஒரு குருன்றவன் ஒரு குருன்றவன் எல்லோருக்கும் உண்மையை உணர்த்தணும். அவன் அறியாமையில் இருப்பான். அந்த உண்மையை உணர்ற வரைக்கும் அவன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்வான். அதனால் நம்ம தாங்கிக்கின்னு அவனுக்கு பக்குவத்தை சொல்லிக் கொடுக்குமே தவிர அவனை பகைச்சிடக்கூடாது. பகைச்சிட்டோம்னா நீ நல்ல குருவுக்கு அர்த்தம் இல்லை. கடவுள் நம்மளை பகைச்சிட்டான் உலகத்தில் நம்ம வாழ முடியுமா? வாழவே முடியாது. அதனால் கடவுள் நம்மளை பகைக்கிறது இல்லை. அதே மாதிரி கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற குருவும் சீடர்களை பகைக்கக்கூடாது. அறிவுரையை சொல்லணும், அதிகாரம் பண்ணலாம், தப்பு இல்லை, பகைக்கக்கூடாது. அதை தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கும் கேட்டாங்க சாமி, சரி அவர் பட்டை வச்சு மாலை போடுற, சாப்பாடு வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், உயிரோட தானே இருக்கார் அவர். நான் சொன்னேன் அவர் உயிரோட இருக்கார், ஆனால் அவர் கடவுள் செய்கிற கடமை தான் நான். இப்போ மாலை போட்டால் அது போகணும், செத்து போனதுக்கு மாலை போடுறோன்றோம்.
சாமிக்கு போய் மாலை போடுற மாதிரி செத்து போச்சா? செத்து போன சாமிக்கு ஏன் மாலை போடணும்? இது அறியாமையில் கேட்குற கேள்விம்மா. அப்பா அம்மாவை நான் சொல்லியிருக்கேன், உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவை நடுவூட்டில் மாட்டி வழிபடுங்க, அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். மற்றவங்களை வழிபடுறதை விட உன் தாய் தாப்புன்னு நீ வழிபட்டால் அது பெரும் புண்ணியம். மற்றவங்க காலில் உந்து ஆசீர்வாதம் வாங்கிறத உன் தாய் தாப்பன் காலில் உந்து ஆசீர்வாதம் தான் உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறேன். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா அம்மா உயிராகிறாங்க நடுவூட்டில் எப்படிங்க மாற்றத்துன்னு கடவுளாக நினச்சிக்க. நீ ஏன் அப்பா அம்மாவா நினைக்கிற? உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணுங்கள அவங்க தானே. அப்போ அவங்க கடவுள் மாதிரி தானே, கடவுளாக நினச்சி வழிபட அதில் என்ன தவறு இருக்குது? அதே மாதிரி ஒரு குருவை கடவுளாக நினைக்கும் போது கடவுள் உயிரோடு இருக்குதுன்னா அப்போ குருவும் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். கடவுள் செத்து போட்டாருன்னா குரு செத்து போன பிறகு மாலை போடுங்க, தவறே இல்லை. இது அறியாமையில் பேசுகிற விஷயம். அது ஆதியிலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் மாற்றணும் தான் பண்ணின்னு இருக்கிறேம்மா நான். அது மாறிக்கணும் இருக்குது இப்போ. ஆத்மானக்கம்மா, நீங்க நிறைய மனசுங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நிறைய வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், தைரியம் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. சரிம்மா. இன்னைக்கு வந்து பட்டினத்தாரோட ஒரு சில வரிகள் கேட்குறேன் நான். அது கொஞ்சம் விளக்கமும் சொல்லுங்க. கொஞ்சம் ஜோரா பேசுமா, இல்லை ரெக்கார்ட் ஆகட்டும். ஓகே, பட்டினத்தாரோட சில வரிகள் சொல்றையா? சரிம்மா. இதுல வந்து நீங்க எங்களுக்கு என்ன அறிவுரையும் இதையும் சொல்லுங்க எங்களுக்கு. சரி. மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, மெய் ஒன்று செய்ய, என் செய்வேன் கட்சி ஏகம்பனே. அவருக்கே வந்து மனசு நான் என்ன நினைக்கிறேன், என்ன மனசு நினைக்குது, என் நினைப்போம் நினைக்குதுன்னு சொல்லும்போது சாதாரண மக்கள் எங்களுக்கு என்னையா சொல்லுவாங்க? நான் பல வீடியோக்களில் பல விதமாக யார் யார் எதை எப்படி கேட்குறாங்களோ ஒரே விஷயத்தை பல விதமாக சொல்லியிருக்கிறேன். மனம்ன்றது ஒன்று கிடையாது. ஆனால் மனம் இல்லைன்னா மனுஷனும் கிடையாது. அப்போ மனம் இருக்குது. இப்போ உடலுக்குள்ள ஈரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, இந்த மாதிரி பல விதமான பொருள் இருக்குது, ஆட்டு இருக்குது. ஆனால் வயிற்றுக்குள்ளே தீனி பைக்குது, குடல் இருக்குது, இவ்வளோ பொருள்கள் இருக்குது. ஆனால் இந்த உடலுக்குள்ள மனசுன்றது ஒரு பொருளாகவே இல்லை. ஆனால் பொருளாகவே இல்லையேன்னுட்டு மனசு இல்லைன்னு சொன்னால் மனுஷனே இல்லாத போயிடுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனசுன்றது உயிர். உயிராக இருக்கும்போது அதுக்கு பேர் ஜீவன். ஆனால் அந்த உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது அதுக்கு பேர் மனசு. அப்போ மனம்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை சேர்க்கும்போது உயிர், அது உயிர்ன்றது பேர் மாறி, எண்ணம்ன்ற ஒரு பேர் மாறி மனம்னு ஒரு பேர் வந்துச்சு. எல்லா காரணங்களுக்கும் நம்ம எண்ணங்கள் மட்டும்தான். அதுதான் காரணம், அதுதான் அடிப்படை. எண்ணம் இல்லைன்னா ஒரு செயலே கிடையாது. அப்போ மனிதனுக்கு எண்ணம் தோன்றும் போது தான் ஒரு செயல் உருவாகுது. அந்த செயல்லேருந்து திருப்பி திருப்பி எண்ணங்கள் உருவாகிக்கினே இருக்கும். அது அதோடு நிற்கிறதே கிடையாது. நின்று போச்சுன்னா அவன் அமைதி ஆகிடுவான். நிற்காததால் அவன் ஆரவாரத்தெல்லாம் மாட்டிக்கிறான். அப்போது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னுட்டு 4 அண்டகரணம்ன்ட்டு 4 பொருள் மனசு கூட சேர்ந்து இருக்குது. இந்த அண்டகரணம் என்ன பண்ணுதுன்னா, இது ஒன்று வந்து ஒரு திருடன், ஒரு நல்ல மனுஷன் ஒரு பேக் ஏற்ற போகிறான், பணம் ஏற்ற போகிறான். புத்தி சொல்லுது பணம் ஏற்ற போகிறாருங்க அவர் அப்படின்னு. அப்போது சித்தம் சொல்லுது இல்லைப்பா அதை போய் பிடிங்கின்னு வந்துடலாம்ப்பா. இருந்து அகங்காரம் சொல்லுது செய்யறியா செய்யலையா, நான் செய்துட்டான்னு போய் செய்துட்டேன். அப்போது இந்த 3க்கும் பாஸாக இருக்கிறது மனசு. அப்போ இது தனித்தனி பொருளாக இருந்து தனித்தனி செயல்கள் புரியும் போது கண்ணு ஒரு செயலை புரியுது, மூக்கு ஒரு செயலை புரியுது, காது ஒரு செயலை புரியுது, வாய் ஒரு செயலை புரியுது. அப்போ இந்த 4 அண்டகரணமாக இருந்துக்குன்னு 4 புலன்களாகவும் இருந்து செயல் புரியுது. அப்போது இது ஒன்றா செயல் புரியல, ஒன்றா நிற்கல. இப்போ ஒரு ஆள் பேசிங்கிறாரு, ஆனால் நான் உங்கள்கிட்டவும் பேசிங்கிறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு என் காது கேட்டுனுக்குது. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மீன் வறுக்கிறாங்க, அவங்க என்ன வறுக்கிறாங்கன்னு வாசனை என் மூக்கு மோருது. நான் பேசிங்கிறேன்னு இந்த 3 அடங்கி இல்லை. அப்போது அது அதனுடைய செயல்பாடுகளை அது செய்துன்னுக்குது. இதை இறைவங்கிட்ட கட்சி ஏகம்பா, இது ஏன் தனித்தனியாக இயங்குது, இது ஒரு நிலைப்பட்டதுன்னா எனக்கு இந்த எண்ணங்களே தோணாது அப்படின்னு இறைவங்கிட்ட பட்டினத்தார் கேட்குறாருமா. அதுதான் அதோட கேள்விக்கு பதில். இன்னொய்யா ஓயாமல் பொய் சொல்வார், புற்று பெற்று தாயாரை வைவார், சாதிகள் 1000 செய்வார், வாதுக்கு சண்டை போவார், எதுக்கு இவர் பிறந்தார்? கட்சி ஏகம்பரி அப்படிதான் சொல்றாரு.
எந்த நேரமும் எந்த கதையாவது ஒரு கதையை மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பான். பெத்த தாய் கடவுள் மாதிரி, ஆனால் அந்த பெத்த தாயை ஒதிப்பான் போய். ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தெல்லாம் இவன் ஓயாமல் பேசுகிறனோ இவன் மன அமைதிப்படவே படாது. எல்லாம் கண்டதெல்லாம் தவறாகவே தெரியும். உனக்கு தவறாகவே தெரியும் போது தான் தாயாவும் தவறாகவே தெரிவான். அதனால் தாயையும் அடிப்பான், திட்டுவான். இது எதுக்கு இவன் பூமியில் பிறந்தான் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கொல்லாதவன் நெறி நில்லாதவன், உண்மை சொல்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏதும் பண்ணேன்றது. இவன் உண்மையை பேசுனதும் இல்லை, நல்லவங்க கூட சேர்ந்ததும் இல்லை, நல்ல வேலை செய்ததும் இல்லை. இவன் எதுக்கு பூமியில் பிறந்தான் வீணா அப்படின்ற. அப்போது இந்த மனிதன் சீர்படலையேன்னு மகான்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் ஆதியிலேருந்து பேசுனாங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். யாரும் மாறலம்மா, மாறவும் மாட்டேன்றாங்க. சொல்லுமா சொல்லு. 14வது பாடல். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வான் திறந்து தானோடு கச்சை வடப்புரியும் கயலூர் பாதையிலே வச்சி மறந்தாலோ என் கண்ணம்மா பாகமோசம் மாறின அப்படின்றார. வேலைக்கு வேறு வேலையே இல்லைம்மா. உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் இருக்குது. எங்கே இருக்குது? உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் அங்கே தான் இருக்குது. மனுஷனுக்கு உடம்பெல்லாம் இயங்குது, உணர்வுகள் இருக்குது. இந்த உணர்வுக்கு காரணமாக தன்னுடைய உயிர். தன்னுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னா உச்சிக்கு மேலேயும் உச்சிக்கு கீழேயும் உள்நாக்கு மேலேயும் வெச்ச விளக்கு எரியுதடி. அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை, தண்ணீரும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது வாழை பெண்ணேன்னார் மதுரை வாழைச்சாமி. அப்போது இது வெளியே போக முடியல. அதை எண்ணெய் ஊற்றி எரி வைக்கல, தண்ணி ஊற்றி எரி வைக்கல, தானாக எரிஞ்சுக்கினுக்குது. அந்த தானாக எரியிற வரைக்கும் தான் மனிதன் சுற்றி ஓடி ஆடி பாடி 1000 வீரியங்கள் பேசி விழுந்துடுவான். ஆனால் அந்த விளக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆட்டம் பாட்டமெல்லாம் நடக்கும். அந்த விளக்கு வெளியே போச்சுன்னா இவன் பொணம்ன்ற பேர் வந்துடும், மனிதன்ற பேர் போய் பொணம்ன்ற பேர் வந்துடும். இதையெல்லாம் மறந்துட்டு இந்த பாழா போன மனிதன் எதையோ தேடின்னு திரியினானே. தான் யாரு, தான் உயிர் யாரு, கடவுள் யாருன்னு அறிய முடியாமல் வாழறானே. இவன் எதுக்கு இந்த பூமியில் போடலான்றாருமா. என்சான் உடம்படியோ ஏறிண்டு வாழிலே பஞ்சாயக்காரர்கள் பட்டணமும் தானிறங்கி பஞ்சாயத் பேசுகிறார். அக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கலந்து வாடுரெண்டி அப்படின்றார்ல. இந்த உடம்பு இருக்குது 5 7 அவங்கவுங்க கையில் 7 ஜான் உடம்பு. அந்த 7 ஜான் உடம்புல 5 பேர் சேர்ந்துக்கணும் அட்டுழியம் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே யார் சொன்னாலும் கேட்கறதில்ல. கேட்காத அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க திசையில் அவங்கவுங்க பேசுகிறாங்க. ஆனால் இது 5 பேரும் செத்துட்டாங்கன்னு நீ என்ன பண்ணணும்னா அந்தரத்தை வில்லாக்கணும். அந்தரத்துக்கு நீ போனீன்னா இந்த 5 பேருக்கு இங்கே வேலை இல்லை. இதை செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். சேவல் 4ன்னு வரும், குஞ்சது 5ன்னு வரும். இந்த சேவல் 4 அப்படின்றது என்ன, குஞ்சது 5 அப்படின்றது என்னன்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த காரணம் வேலை செய்ததால் தான் ஒரு கரு உருவாச்சு. அந்த கரு உருவான பிறகு தான் 5 பஞ்சபூதம் அதில் உருவாச்சு. 5 பஞ்சபூதமாக பிறந்ததான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்போது அந்த காரணமும் நம்ம பிறக்கும் கூடவே வந்துச்சு. அப்போ இந்த அந்த காரணம்ன்றது 4 சேவல். குஞ்சது 5ன்னா பின்னாடி பிறந்தது, அது 5 பஞ்சபூதங்கள். என்னால் தான் நீ இருக்கிறது. இந்த அந்த காரணம் என்ன சொல்றதுன்னா, நான் வரலன்னா நீங்கள் உருவாகவே மாட்டீங்கன்னு இப்படி ஒன்னோட ஒன்று போட்டு அதனால சொல்கிறாரு, சேவல் 4 குஞ்சது 5 வாறு போன கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே, கூவமான கிழநெறி கூட்டுக்குள்ளே புகுந்த பின் குஞ்சதும் இறந்து போச்சு, சேவல் 5 நாளும் இறந்து போச்சு என்றார். அப்போது இந்த நாதம்ன்றது ஜோதி உபதேசம், நாத உபதேசம், மௌன உபதேசம் என்று உபதேசங்களில் மாறுபட்ட உபதேசங்கள் இருக்குது.
இந்த உபதேசங்களில் ஜோதி உபதேசம் கூட பார்க்கும்போது மட்டும்தான் மனசு நிற்கும், மற்ற நேரத்தில் திருப்பி மனம் அலைய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த நாதம் வந்துச்சுன்னா மனம் அலைய விடாத கட்டுப்பட்டுடும். சாப்பிட கூட முடியாது. சாப்பிட போனால் கூட அந்த ஓசை வந்து உன்னை குத்தும் போது சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு படுத்துப்பேன். அது மாதிரியானது ஓசை. அப்போ இந்த ஓசைன்ற கிழநெறி கூட்டுக்குள்ளே பூந்த உடனே இந்த 5 பஞ்சபூத நினைப்பும் போச்சு, அந்த காரணம் நினைப்பும் போச்சு. அப்போ கூவமான கிழநெறி எதுன்னா நாத ஓசை. அப்போ ஒரு ஆன்மீகவாதி நாதத்தில் ஞானத்தில் போனோம்னா நாதத்தை அனுபவிக்கணும். நாதம்ன்றது தசநாதம், தசவாயு. தசவாயுக்கள் மனிதனுடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் தசநாதமும் இருக்கும். இந்த தசநாதத்தையும் அவன் காதால கேட்டான்னா தான் அவன் உண்மையான ஞானி. இந்த ஒரு சத்தத்தையும் அவன் கேட்க முடியலன்னு சொன்னா ஊர்ல இருக்கிற சத்தத்தெல்லாம் கேட்டுக்கணும் இருந்தான்னா அவன் அஞ்ஞானி. இதை தாமா சொல்றாரு அவரு. 13வது பாடல்ல வந்து கட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே காட்டானை மேலேறி போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதென்றோ. நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேன்னு அப்படின்பார். இப்போ நீ போற ரோட்ல போயிட்டு ஊன்ற உன்னை பார்த்த உடனே எல்லாம் பயப்படுறான். ரோட்ல கடையில் இருக்கிறவன், வீட்டில் இருக்கிறவன், ரோட்ல இருக்கிறவன் எல்லாம். ஆனால் என்னை பார்த்தா யாருன்னா பயப்படுவானா? அது ஏதோ ஒரு சன்னியாசி போதுறான்னு இல்லை. ஆனால் இவ்வளோ மிரட்டின நீ செத்த உடனே காட்டான ஊ மேலே ஏறிக்கின்னு போகுமா? காட்டானா யமனுடைய எருமை ஊ மேலே ஏறிக்கி நீ அத்த சுமந்துக்கின்னு போவியான். ஆனால் என்னை ஊரில் யாருமே மதிக்கலைன்னாங்களும் நான் செத்தேன்னா காட்டான மேலே ஏறிக்கின்னு நான் கண்குளிர இந்த உலகத்தை பார்த்துன்னு போவேண்டான்றார். சொல்லு. சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் என்று நீ சொல்லி உழுகுழந்து நெய் வாய்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழம் சர்க்கரையிட்டு தித்திக்கும் தெல்லமுதம் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரேனோ அப்படின்றார். இப்போ நான் இங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்துன்னுக்கிறேன். ஆனால் அந்த உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா முத்து போல் அன்னம் சமைக்கணும். அந்த சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். ஆனால் இவங்க அதில் போடுறதே இல்லை. ஆனால் அது வெறும் சமையலோட நிற்கல. அது அதில் நெய் ஊற்றி அதில் 5 விதமான சுவையும் கலந்து அம்பாளுக்கு ஊட்டுறேன். இதுதான் 2வது பாடம். இந்த அம்பாளுக்கு ஊட்டும் போது அந்த அம்பாள் வந்து அதை திகட்டாமல் தின்னணும். தின்னுட்டு களைப்பாருனாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? என்னை ஆதரிச்சிடுவாங்க. அதுக்காக அவர் பதப்பட்டுட்டேன்றார். அம்பாள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் பதப்பட்டு இருக்கிறேன். அம்பாள் சாப்பிட்டாலும் நான் என்னை விட மாட்டான், நான் அம்பாளோட கலந்துடுவேன் அப்படின்றார். அதனால சொல்கிறாரு முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமுதே தின்று களைப்பாரேனோ அப்படின்றார். அதுதான் 4வது பாட்டும் போட்டிருக்கு. சம்பாய் அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் என்று சொல்லி சொன்னது விளக்குழத்து நெய் வாய்த்து முத்து போல தானமா இப்ப சொன்னேன். சொல்ல வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழத்தின்று தாழைப்பழத்தை விட்டு சாகாமோர் வாய் நோவு எடுத்தாலும் வாழைப்பழத்தை தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு. இப்போ இதில் என்ன சொல்றாரு? வாழைப்பழம் தாழைப்பழம்ன்றாரு. அது என்ன வாழைப்பழம் தாழைப்பழம்? வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோன்னு நம்ம எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருக்கும் இல்லை? இப்போ நம்மக்கிட்ட அது மாதிரி சோம்பேறிகள் அதிகம். ஏன்னா வாழைப்பழம்ன்றது யோகம், தாழைப்பழம்ன்றது பக்தி. அந்த தாழைப்பழத்தை செய்தாக்கா சாவு வந்துடலாம். அப்போ நான் சாகாமல் இருக்கணும். நான் என்ன பண்ணணும்னா வாய் நோவட்டாலும் பரவாயில்ல, நான் வாழைப்பழத்தையே சாப்பிட்டுட்டு வாழ்ந்துன்னு இருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு. அந்த வாழறதுக்கு தான் வழி சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன் இவன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? நான் தாழைப்பழத்தை சாப்பிட்றேன், நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சாப்பிட்டோம்னா நம்ம சைடு இருந்தோம். நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் 10வது பாடல் ஐயா.
சரி, சந்தோஷம். பையூரிலே பிறந்து பாழூரிலே பாலூரிலே வளர்ந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் வீடேறினேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ. அப்போ உண்மையான ஊருக்கு போகிறதுக்கு நான் வழி தேடுறேன். ஆனால் நான் இருந்தது பையூர், தாயினுடைய கர்ப்பத்தை ஊரில் போகிறோம் உருவானேன். ஆனால் இந்த உலகம்ன்ற ஊரில் பிறந்து வளர்ந்துக்கினுக்கிறேன். ஆனால் தாய் கர்ப்பமும் போய் இந்த உலகமும் போய் உண்மையான உலகம் ஒன்று இருக்குது. நான் அங்கே போகிறதுக்கு வழி தேடுறேன். ஆனால் எனக்கு இப்போ வழி தெரியல. வழி தெரிஞ்சு நான் அந்த உண்மையான ஊருக்கு போயிட்டேன்னா பையூரும் பாழா போயிடும், பாழூரும் பாழா போயிடும், இந்த உலகமும் பாழா போயிடும், தாய் கர்ப்பமும் பாழா போயிடும். இனிமேல் நான் இன்னொரு கர்ப்பத்தில் போட மாட்டேன் அப்படின்றாருமா. பிறவி வேண்டாம். அப்புறம் மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் காமன் கணையன காலான் வீடு தேடி மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கணையெல்லாம் என் கண்ணம்மா கண்பிழிக்க வேணாவோ. இந்த மாமன் மகன் நடிகோ அப்படின்னா யார சொல்றவர்? மாமன் மகன் மூலாதாரத்தில் இருக்கிற அம்பால நீ எனக்கு மாமா பொண்ணா இல்லை என் மாமா பொண்ணுக்கு மச்சிஞ்சியா எனக்கு தெரியாது. ஆனால் காமன்ற ஒரு நோய் என்னை வந்து கொல்லுது. இந்த காம நோய் கொல்லாமல் இருக்கணும்னா நீ மாமன் மச்சினியாகவும் இருக்கக்கூடாது, மாமன் மகளாகவும் இருக்கக்கூடாது, தாயா மாறிடணுன்றாருமாங்க. தாயா மாறிட்டா அந்த காமன்ற நோய் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றாரு. முத்து முகப்படியோ உச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சையின் மேல் மேலேற்றி அத்தை அடக்கி நிலை அடிக்கி நிலை இல்லை, அத்தை அடக்கு நிலை யாரும் வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு அப்படின்றாரு. சாமியை எப்படி கும்பிடணும்னா ஒரு கூட்டமாக கொடுக்கணும். குழந்தை குட்டி எல்லாரையும் வீட்டில் வர வச்சு ஒரு கும்பல் கூட்டி சாமி கும்பிட்றது, அது சாமி கும்பிட்றது இல்லைடா, அது உன் மனசை கும்பிட்றது. கோயிலுக்கு போகிற ஒரு கூட்டமாக கூடி திருவிழான்னு கும்மாலம் அடிக்கிற, அதுவும் சாமி கும்பிட்றது இல்லை. அப்படியெல்லாம் சாமியை கும்பிட முடியாது. சாமியை கும்பிடணும்னா எப்படின்னா நீ ஒண்டியாக இருக்கணும், உன்னுடைய மூச்சு அங்கே அடங்கி போயிருக்கணும், அப்போ பாரு அதனுடைய அழகை அப்படின்றது. அதனால சொல்கிறது முத்து முகமடியோ, உன் முகம் வந்து அவ்வளோ அழகான முகம்டாது. முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே உருவ மையத்தில் பாரு. முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் எதிர்பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருனே. அப்போ அந்த 10ஆம் இதழ் பரப்பிய இந்த புருவ மையத்தில் அம்பாள் வந்து விளக்கு மாதிரி எரிஞ்சு உன் அழகை காட்டுவாடா, அவ்வளோ அழக. அப்போ அவன் மனசு கடவுளோட கலந்துடும் அப்படின்னு அழுக்கணி சித்தர் சொல்றாரு. நீங்க சொல்ற இந்த விளக்கெல்லாம் நாம பண்ற பாடத்துல ஒன்னும் ஆதாரம் எல்லாமே பாடம் தான்மா. மகான்கள் சொன்னது பாட்டு மாதிரி இருக்கும். பாட்டு பாடுறதுக்கு அவங்க பொழப்பு நடத்த வரல. எல்லாரும் நமக்கு அறிவுரை சொல்லி நமக்கு அதை எப்படி எப்படிலாம் புரிய வைக்க முடியுமோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு விதமா பேசி அதை புரிய வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதை மனுஷன் என்ன பண்றான், மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்திலே வாழ்கின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் உணர்கிறேன். நமக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போனான். ஆனா பெரிய கோடீஸ்வரன், நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிறான். ஆனா அவனும் செத்து போட்டான். ஆனா அவன் செத்துதை பார்த்து கூட நான் திருந்தவே இல்லை. சரி, அவன் செத்து போட்டானே, அவன் எத்தனை கோடி இருந்தால் அவனை காப்பாற்ற முடியலையே. அவன் பிள்ளைங்க இருக்குது, சொந்தக்காரங்கிறான், மாடு மனை எல்லாமே இருக்குது, இருந்தும் அவனை காப்பாற்ற முடியல. அப்போ யாரால காப்பாற்ற முடியும் ஒருத்தனா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அந்த கடவுளை இளமையிலேருந்தே வழிபட்டு அதை அடைஞ்சின்னா உனக்கு இந்த யமதூதன்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்றார் செவ்வாய்க்கு. அதை மாதிரி போகணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன், இவ்வளோ சொல்லின்னுக்கிறேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே கேட்குற வரைக்கும் எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் உண்மை தான் அப்படின்றான். வீட்டுக்கு போனோம்னா இந்த உண்மையை போட்டுட்டு பொய்யக்க தலையில் தூக்கிட்டு திடீர்னு நம்ம என்ன சொல்ல முடியும்?
சொல்றது மட்டும்தான் நம்ம வேலை. அவன் எடுத்துக்கலாம் போட்டுனாட்டு போகணுமே தவிர அவன் எடுத்துக்கலையேன்னு வருத்தப்படுறதோ எடுத்துக்கலான்னு சந்தோஷப்படுறதோ நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு அது தேவையும் இல்லாதது. அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை அறியணும். கடல்ல வாழற ஆமை கூட கரை ஏறி முட்டை வைக்குது. ஆனா அந்த முட்டையை இட்டுட்டு திருப்பி அது கடல்ல போயிட்டு அந்த முட்டை மேலேயே நனைப்பு வச்சுங்குது. முட்டை மேலேயே நனைப்பு வைக்கிறதால கரையில இருந்த முட்டை கடல்ல இருந்த ஆமை பொறிக்குது. ஆனா இந்த மனுஷன் வந்து கடவுள் வழிபாடுன்னு கும்பிட்டு அந்த கடவுள் அறியாது இருக்கிறானே, இவனை எவ்வளவு மூடண்டான்றாரு இல்லையா? அந்த நாகத்துக்கு கொழுவி இருக்குது. கொழுவி கூடு கட்டும். குட்டி போடுற தன்மை கிடையாது கொழுவிக்கு. அது கூடு கட்டும் போது எப்படின்னா ஒரு பக்கம் மூடிடும், ஒரு பக்கம் ஓட்ட வச்சுக்கும். அது எங்கன்னா சுத்திட்டு வந்து அந்த கூட்டில் பூந்துக்குச்சுன்னா ஒரு பக்கம் பின்னாடியே தான் வரணும், முன்னாடியே தான் போகணும். அந்த பக்கம் போய் வர முடியாது. ஆனால் அந்த கொழுவிக்கு வயசாகும் போது என்ன பண்ணிடும்னா அது குட்டி போடுற தன்மை இல்லாத இன்னொரு கொழுவியை உண்டாக்கணும். அப்போ என்ன பண்ணும், அந்த கொழுவி எங்கேயாவது போய் சுற்றி அதுக்கு உகந்த புழுவை தூக்கிக்கும். புழுவை தூக்கிக்கின்னு வந்து அந்த கூட்டுக்குள்ள அடைச்சிடும். அடைச்சிச்சுன்னா அந்த புழு தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா முன்னாடி கொழுவி இருக்குது, பின்னாடி வழி இல்லை. இதனுடைய முள்ளுல அந்த குத்தும் போது என்ன பண்ணும், புழுவுக்கு வலிக்கும். சும்மா குத்தாது, ஓசை குத்தும். ஓசை குத்துக்குன்னே குத்தும். பறக்கும்போது ஓசை குத்துக்குன்னு வருது. அது மாதிரி ஓசை குத்துக்குன்னே குத்திட்டு இந்த கொண்டுன்னு வந்த கொழுவி செத்து போயிடும். ஆனா இந்த ஓசையை கேட்டு 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 அந்த புழுவா இருந்தது கொழுவியா மாறிடும். ஆனா சாதாரண புழுவா இருந்த புழு கொழுவியா மாற்றி, கொழுவியா இருந்த போது குட்டி போட முடியாது ஒரு புழுவை வந்து கொழுவி ஆக்குது. ஆனா கடவுளை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இவன் உணராதியே சுத்துறானே, இவன் எதுக்குடா போறான் பூமியிலன்றான். சொல்லு. இப்படி இருக்குது அந்த நாதத்தினுடைய வலிமை. அதை கேட்க கேட்க அந்த கடவுள் வழியில போயிடும். இதைதான் அழகா அகஸ்தியர் சொல்லுவார். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினி அவை. அந்த நாதத்தோடு உன் வாழ்க்கையை பயணம் பார்த்தினா நீ ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி ஜனனமானியோ அப்படி இப்போ ஆயிடுவிடா. அந்த நாதமா உனக்கு குருவா போவோம். அதோட போய் நேர்ந்தா நீ கடவுளாண்ட எத்தனை உடண்டாதுன்றாரு. ஏன்னா நான் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் கடவுள் எப்படி இருக்கிறாரு, ஓசையும் ஒளியுமா இருக்கிறாரு. அந்த ஓசை அந்த ஒளியில எத்தனை கலந்துடும். கலந்துட்டா நீ காணாம போயிடுவேன். பெரிய அகண்டம் கற்பூரம் கொளுத்துது. பெரிய பெரிய கோயிலுங்களெல்லாம் அகண்டம் வச்சிருக்கிறாங்கல்ல, அதுல கற்பூரங்க எரிஞ்சுக்கினே இருக்கும். நீ ஒரு சின்ன கற்பூரத்தை போய் போட்டுட்டு இதோ எரியுது என் கற்பூரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெரிய நெருப்புல அந்த சின்ன கற்பூரம் ஊந்தது தெரியாமையே போயிடும். அதே மாதிரி கடவுள் என்ற பெரிய தீயில மனுஷன் சின்ன தீ போய் அதுல பூந்துக்குச்சுன்னா இந்த எந்த மனுஷனும் தான் காணாத போயிடுவான். அப்ப என்ன ஆவறான்னா இவனும் கடவுள் ஆயிட்டான். அந்த நிலைக்கு மனிதனை உயர்த்திக்கணும், மற்ற ஜீவராசிகள் உயர முடியாது அப்படின்றதுக்காக தான் கடவுளுடைய மனித படைப்பு. ஆனா இவன் என்ன பண்றான், கண்டதில் போய் பண்ணி பெறல்ற மாதிரி பண்ணிட்டு வரான். இது எப்படின்னாக்கா, இந்த ஒரு குரு இருக்கிறார். அந்த குரு என்ன பண்றாரு, பல சீடர்களை உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு என்ன சொல்றாரு, கடைசி காலம் வந்துச்சு குரு. அப்ப குருவுக்கு அவர் மோட்சத்துக்கு போக முடியல. அடுத்த பிறப்பு அவர் பன்னியா பிறக்கிறாரு. அந்த குரு பிறக்க போறாரு. அதனால சீடங்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, இது மாதிரி நான் மோட்சத்துக்கு போனோன்னு தான் இவ்வளவு நாள் இருந்தேன். ஆனா என்னுடைய விதி வந்து இப்ப திருப்பி நான் பன்னியா பிறக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அந்த பன்னியா பிறந்தேன்னா சேத்துலையும் பீலையும் பரலுவேன். நீ என்ன பண்ற, சீடங்கிட்ட சொல்றாரு, இந்த இடத்துல நான் பிறந்து இருப்பேன், நீ வந்து என்னை குத்திடு, வெட்டிடு, கொன்னுடு, நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் சீடங்கிட்ட சொல்லி வச்சாரு. அதே மாதிரி குரு செத்து போயிட்டாரு, பன்னியா போய் பிறந்துட்டாரு. பீலையும் பொண்ணுவாக்கல் சேத்துலையும் பிறந்துங்கிறாரு. சீடன் தேடி போறான் அந்த குரு பன்னியை. தேடிக்கின்னு போய் குத்தத்துக்கு கண்டுபிடிச்சிட்டான், இந்த இவர் தான் குரு பன்னி அப்படின்ட்டு. கொல்ல போகும்போது சொல்றாரு, அந்த குரு பண்ணி சொல்றாரு, வானா வானா என்னை கொல்லாத, அதை விட இது சுகமா இருக்குது, நான் இங்கேயே இருந்துடுறேன், என்னை கொல்ல வானான்றாரு. இந்த மனிதன் பண்ணி மாதிரி பண்றேன்னுக்கிறான், உண்மை தெரியாது. அதுக்காக அந்த கதையை சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்குதுமா வாழ்க்கை.
சும்மா இல்லை ஞானம்ன்றது. அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பெரும் பயணம். அது அந்த பயணத்தில் நீ பயணம் பண்ணினா தான் இறைவனை போய் அடைவ. இந்த உலக பயணம்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை, மண்ணுக்கு தான் போவ. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் மரணம் தான் நிச்சயம். தாயை சதமென்று தந்தையாரை ஒப்பென்று மாயை கலவி வந்து மதிமயக்க மானேனடி மாயக் கலவி விட்டு மதியென்னை தீர்த்தார்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையோரும் மெய்யோமோ. இந்த பூமியில் பிறந்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் அம்மா தான் உண்மை அப்படின்னு தாயை சதமன்னு நினச்சிக்கிறேன். எங்கள் அம்மா மட்டும் உண்மை இல்லை, என்னை பெற்ற அப்பனும் உண்மை தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் உண்மையான அப்பனையும் அம்மாவையும் நான் அறிய முடியாமல் இந்த மாதிரி தோற்ற பொருளையே பார்த்து இதெல்லாம் சதமன்னு இருந்தேன். ஆனால் இதையெல்லாம் நான் மறந்து உண்மையான தாயும் தகப்பனும் நான் பார்க்கணும். எப்போ பார்க்கணும், என் தாயே நீ எனக்கு அதுக்கு வழிகாட்டேன் அப்படின்னு அழுகணி சித்தர் சொல்கிறாருமா. அப்புறையா பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவன ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தாரே வேறுபடுங்கால் பட்டணமும் தானறியேன் என் கண்ணம்மா படைமன்னர் காண்பேன். பட்டினம்ன்றது இந்த உடல். இந்த உடல்ல 5 பேர் ஒருத்தன் வாதம் பண்ணின்னுக்கிறோம். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளுன்னுட்டு. ஆனால் நான் அதையும் பார்த்துக்கின்னு சகச்சிக்கின்னு நிற்கிறேன். ஆனால் இது உண்மையை அறியும் போது இந்த 5 பேரும் இல்லை, என் உடம்பும் சதம் இல்லை, தெய்வம் மட்டுமே சதம்ன்றாருமா. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.